அண்மைச் செய்தி. நெல்லை களக்காடு கொலை வழக்கில் தொடர்புடைய 5 ரவுடிகள் ஈரோடு பெருந்துறையில் பதுங்கியிருந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்க முயன்ற போலீசாரை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ஈரோடு பெருந்துறையிலிருந்து அவர்கள் தப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோட்டில் இருந்து தப்பிய 5 பேரில் 2 ரவுடிகளை பாளையங்கோட்டையில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சிவா என்கிற சுப்பிரமணியன், முத்து மணிகண்டன் ஆகிய 2 ரவுடிகளை பாளையங்கோட்டையில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். பெருந்துறையில் இருந்து தப்பி வந்து பாளையங்கோட்டையில் பதுங்கியிருந்தவர்களில் 2 ரவுடிகளை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை களக்காடு கொலை வழக்கில் தொடர்புடைய 5 ரவுடிகள் ஈரோடு பெருந்துறையில் பதுங்கியிருந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்க முயன்ற போலீசாரை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ஈரோடு பெருந்துறையிலிருந்து அவர்கள் தப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து ஈரோட்டில் இருந்து தப்பிய 5 பேரில் 2 ரவுடிகளை பாளையங்கோட்டையில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். மேலும் சிவா என்கிற சுப்பிரமணியன், முத்து மணிகண்டன் ஆகிய 2 ரவுடிகளை பாளையங்கோட்டையில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் உள்ளார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நேற்று பெருந்துறை அருகே, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ரவுடி கும்பலை பிடிக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொலை குற்றவாளியை பிடிக்க சென்ற நெல்லை போலீசாரை ரவுடி கும்பல் அரிவாள் காட்டி மிரட்டியதால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை களக்காடு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் ஈரோடில் பதுங்கியிருப்பதாக நெல்லை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை அடுத்து அவர்களை பிடிப்பதற்காக சென்ற போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இந்த ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் கிராமத்தில் தான் இந்த ரவுடிகள் தங்கியிருப்பதாக திருநெல்வேலி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் ஆண்டோ தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவு சிவசுப்பு அந்த ரவுடி தங்கியிருந்த அந்த பண்ணை வீட்டை முற்றுகையிட்டனர். அப்பொழுது தனது கூட்டாளிகளுடன் தங்கியிருந்த அந்த சிவசுப்பு போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்றிருக்கிறார். உடனே தற்காப்பிற்காக உதவி ஆய்வாளர் ஆண்டோ பிரதீப் சுவற்றில் அந்த வீட்டுடைய சுவற்றில் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். ஆனால் துப்பாக்கி குண்டு அங்கிருந்த சுவற்றை துளைத்தது. இந்த சூழலில் சிவசுப்பு மற்றும் அவரது கூட்டாளிகள் உட்பட 5 நபர்களும் அங்கிருந்து தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த அந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து திரும்பவும் போயிருக்காங்க. இதனிடையே பண்ணை வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த லட்சுமணன் என்ற கஞ்சா வியாபாரியும் அங்கிருந்து மீட்கப்பட்டார். இந்த போலீசார் மேற்கொண்டு விசாரணையில பிடிபட்ட லட்சுமணன் என்ற கஞ்சா வியாபாரி மொத்த விற்பனையில் ஈடுபட்டதாகவும் அவர் போலீசாரிடம் தங்களை காட்டிக் கொடுத்ததாகவும், எனவே சிவசுப்பு குழுவினர் லட்சுமணனை இந்த பண்ணை வீட்டில் அடைத்து வைத்து அடித்து உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசார் லட்சுமணனை மீட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கின்றனர். மேலும் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அந்த சம்பவம் குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த பிடிபட்ட அந்த சிவா அந்த 2 பேரையுமே காவல்துறையினர் தற்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமுல் ஜெய்சிங், தொடர்ந்து போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ரவுடிகள் தற்போது அவர்களுடைய நிலைமை என்ன? அது பற்றின விவரங்களை பதிவு பண்ணுங்க. துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறாங்க. இப்போ அந்த குண்டுகளை அகற்றும் பணி மற்றும் அந்த அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு தீவிர சிகிச்சை தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களை கைது பண்ணி மேற்கொண்டு என்ன விசாரணை அவர்களை செய்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. நெல்லை களக்காடு கொலை வழக்கில் தொடர்புடைய 5 ரவுடிகள் ஈரோடு பெருந்துறையில் பதுங்கியிருந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்க முயன்ற போலீசாரை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ஈரோடு பெருந்துறையிலிருந்து தப்பியிருக்கிறார்கள். ஈரோட்டில் இருந்து தப்பிய 5 பேரில் 2 ரவுடிகளை பாளையங்கோட்டையில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமுல் ஜெய்சிங், தொடர்ந்து இது பற்றிய விரிவான விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணலாம்.
வணக்கம். நேற்று பெருந்துறை அருகே ரவுடி கும்பலை பிடிக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. இந்த கொலை குற்றவாளியை பிடிக்க சென்ற நெல்லை போலீசாரை ரவுடி கும்பல் அரிவாளால் காட்டி மிரட்டியதால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை களக்காடு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் இந்த ஈரோட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடைத்து இந்த போலீசார் அவர்களை பிடிக்க சென்ற பொழுதுதான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் தான் இந்த ரவுடிகள் பதுங்கி இருந்திருக்காங்க, தங்கி இருந்திருக்காங்க. அப்பொழுது இந்த ரகசிய தகவல் போலீசார் ஆண்டோ தலைமையிலான இந்த போலீசாருக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் இந்த ஆண்டோ தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவிலே அந்த சிவசுப்பு தங்கியிருந்த இந்த பண்ணை வீட்டை சுற்றி வளைத்திருக்கின்றனர். அப்பொழுது தான் இந்த ரவுடிகள் போலீசாரை அரிவாளால் காட்டி மிரட்டி இருக்கின்றனர். அப்பொழுதுதான் அந்த தற்காப்பிற்காக போலீசார் அவர்களை சுட்டு பிடித்திருக்கின்றனர். அதற்கு அடுத்ததாக போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்ட பொழுது இந்த பிடிபட்ட லட்சுமணன் என்ற கஞ்சா வியாபாரி மொத்த விற்பனையில் ஈடுபட்டதாகவும் அவர் போலீசாரிடம் தங்களை காட்டி கொடுத்ததாகவும் எனவே சிவசொப்பு குழுவினர் லட்சுமணனை இந்த பண்ணை வீட்டில் அடைத்து உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் லட்சுமணனை மீட்டு அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து RDO விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜேசன்.